அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா அதாவது டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை தொடர்பாக கவனம் செலுத்தாது விட்டாலும் அவரை பொறுத்தவரையில் அவருக்கு மிக பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் அமெரிக்காவின் வெளிவிவகார செயலகம் தெளிவாகத்தான் இருக்கின்றது. எனவேதான் ஜூலி சங்கை அவர்கள் மாற்றவில்லை, அப்படியே வைத்திருக்கிறார். அவர் 6 மாதத்துக்கு இலங்கையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமைக்குரியவர் என்று அமெரிக்காவுக்கு தெரியும். இப்ப அவரை வைத்திருக்கிறார்கள். அவர்தான் இப்போது தீவிரமாக பணியாற்றுகிறார். அடுத்ததாக சுவிட்சர்லாந்து பணியாற்றுகிறது. சுவிட்சர்லாந்து இப்போது வடக்கு கிழக்கில் அதிக கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றது. பல நிதி இரகசியமாக அதாவது என்ஜிஓக்கள் ஊடாக, அந்த என்ஜிஓ சுவிஸ் என்று தெரியாது, அங்குள்ள அரசியல்வாதிகள் அங்குள்ள சட்டத்தரணிகளை வைத்து என்ஜிஓக்களை உருவாக்கி சுவிஸும் அங்கு கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த சுவிஸின் பணி இந்திய யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்திய தூதரகத்துக்கும் சுவிஸின் இந்த நடவடிக்கைக்கும் இடையிலான ஒரு பனிப்போர் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது வடக்கு கிழக்கில். அப்ப சுவிஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், சுவிஸ் யாருடைய கையாளா போவார்கள் என்று தெரியும். அப்ப இல்லை, இந்தியாவை பொறுத்தவரையில் இப்போது சீனாவை விட இப்போது அமெரிக்காவின் நகர்வைத்தான் இந்தியாவுக்கு எதிர்கொள்வது மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. ஒரு வழியால் அவர்கள் போகவில்லை. யூலிசங் பாதுகாப்பு உடன்பாடுகளை மேற்கொள்கிறார். சுவிஸ் அரசாங்கம் பெடரல் சிஸ்டம் என்ற முறையில் இறங்கி இருக்கிறது. இஸ்ரேல் பொருளாதார ரீதியாக சுற்றுலாத்துறை என்று இறங்கி இருக்கின்றது. பிரித்தானியா டில்வின் சில்வாவை இங்கே அழைத்திருக்கின்றது. இப்ப முற்று முழுதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தால் எல்லாம் ஒரு ஆக்கள் தான், ஆனா வெவ்வேறு நாடுகளாக இருக்குது. எல்லாம் நேட்டோ தான். நீங்கள் பார்த்தா பெஸ்ட் அல்லது நேட்டோன்னு தான் சொல்லலாம். அதுக்குள்ளால வெவ்வேறு வடிவங்களில் அங்கு காய்கள் நகர்த்தப்படுகின்றன. எனவேதான் இப்போது இந்தியா மாகாண சபை என்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் காலம் கடந்து போன ஒரு நிலையாகத்தான் இந்தியாவுக்கு இப்போது விளங்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்தியா காத்திரமாக அவர்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கையை போல்டாக துணிச்சலாக எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைந்ததாகத்தான் இருக்கு. ஆனால் இதுல தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழர்கள் எவ்வாறு இதை மேவுவது என்பது அடுத்த ஒரு பிரச்சனை. என்று சொன்னால், இலங்கை அரசு இந்த மேற்குலகம் சார்ந்து போகுமாக இருந்தால் மேற்குலகம் தமிழர்களை கைவிடும். இல்லை, இலங்கை அரசு மேற்குலகத்தை தவிர்த்து சீனாவோ இந்தியாவுடன் கைகோக்குமாக இருந்தால் அதில் தமிழர்களுக்கான ஒரு இடம் இருக்கின்றது. அதை நாங்கள் இலகுவாக பற்றிப்பிடித்துக் கொள்ளலாம். ஆனால் அதை யார் பிடிப்பது என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. அப்ப எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இவ்வாறான மாற்றங்களுக்கு நாங்கள் இன்னும் எங்களை தயார்படுத்தவில்லை.